அன்பான நேயர்களே, இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த வீடியோவில் வானம் பூமியும் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அல்லது அது தானாகவே உருவாகியதா இல்லை தேவன் உருவாக்கினரா என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். கடந்த வீடியோவில் சங்கீதம் 33:6 சொன்னதின்படி கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, வானமும் பூமியும் கர்த்தருடையது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவைகள் எல்லாவற்றையும் நன்மையான காரியங்களாக படைத்தார், மனிதர்களுக்காக. அவைகளில் உள்ள எல்லா ஜீவன்களுக்காகவும் நன்மைகளை கொடுப்பதற்காக இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பதை நாம் கேட்டோம். அப்படியானால் இந்த வானமும் பூமியும் எவ்வளவு நாட்கள் இருக்கும், இதனுடைய முடிவு என்ன, அதனை குறித்து அதனை படைத்த அதே தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்கிறோம். வானமும் பூமியும் விதமாக லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அல்லது பல மில்லியன் வருடங்களுக்கு அப்படியே இருக்குமா என்றால் அதையும் தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். நான் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், வானங்கள் என்னுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. ஆனாலும் சங்கீதம் 102:26 சொல்கிறது, அவைகள் அழிந்து போம், அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது அது மாறிப்போகும். இதுதான் இந்த வானத்தினுடைய பூமியினுடைய நிலைமை. வானம் மிகவும் அஸ்திபாரமிட்டிருக்கிறது. வானமும் பூமியும் தேவனால் அருமையாக அஸ்திபாரம் மிக்கதாக இருக்கிறது. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவு அழிந்து போகும். ஒரு சாதாரண வஸ்திரத்தை போல அல்லது துணியைப் போல அதை தேவன் மாற்றி விடுவேன் என்று சொல்கிறார். இதுதான் இந்த வானமும் பூமியினுடைய முடிவு. எனக்கு பிரியமானவர்களே,